அட தேவா, நீ எப்படா வந்த? இதோ இப்பதான் லலிதாக்கா வர்றேன். ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். தேவா, கும்பிடு போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரில நீ வந்திருக்க. ஆமா, உற்சவ நேரத்துல நான் உன்னை கோவில்ல பார்க்கவே இல்லையே. ஊர்ல இல்ல போல இருக்கு. மறுபடியும் இமயமலைக்கு போயிட்டேன்னு நான் நினைச்சேன். என்னக்கா ஆச்சு? வீட்டுல மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? நீ வந்ததும் ஒரு நல்லதா போச்சுடா. நம்ம சுனிதா புருஷன் ஜக்கி இருக்கான்ல, வயித்த வலின்னு சொல்லி ரொம்ப நேரம் துடியா துடிக்கிறான். உங்க மாமா கூட வைத்தியரை கூட்டிட்டு வரதுக்கு தான் போயிருக்கிறாரு. வித்யாசங்கரும் மாத்திரை வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்கிறான். உனக்கு தெரிஞ்ச கை வைத்தியம் ஏதாவது பண்ணி மருந்து ஏதாவது கொடுத்தேன்னா அவன் வயித்த வலி குணமாகும்ல. உனக்கு தண்டா புண்ணியம். வா, உள்ள வா. தேவா, என்னடா ஜக்கி, இவ்வளவு நேரம் வயிற்று வலின்னு துடிச்சிட்டு இருந்த. வீட்டுல இருக்க எல்லாரையும் பாடா படுத்திட்டு இப்ப என்னடானா ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்ச மாதிரி தெம்பா இருக்க. போடா உள்ள. வயிற்று வலி வந்தா இப்படி எல்லாம் வெளியில சுத்த கூடாது. கஷாயம் போட்டு குடுக்கற, குடிச்சிட்டு பேசா படுத்துக்க. போடா உள்ள. ராஜலட்சுமி அம்மா, நான் அப்போ சாப்பாடு சாப்பிட்டப்போ சரியா ஜீரணமாகல. இப்போ ஜீரணமாகற மாதிரி இருக்கு. சரியாயிடும் நினைக்கிறேன். விடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். என்னடா சொல்ற நீ? நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொரு மாதிரி பேசுற. அப்ப என்னடானா வயிற்று வலி தாங்க முடியலன்னு சொன்ன. இப்ப என்னடானா ஒண்ணுமே இல்லைங்கிற. இனிமே உன் வார்த்தையை எப்படிடா நம்புவேன்? உன் வயிற்று வலிக்காக தான் அங்கங்க இலைய தேடி பறிச்சுட்டு வந்திருக்க கஷாயம் போட. எல்லாம் வீணா போச்சு. எப்படியோ போய் தொலை. யோ ஜக்கி, எனக்கு என்னமோ இது விக்கிரகம் மாதிரி தெரியலையா? விக்கிரகம் மாதிரி தெரியலையா? பின்ன வேற எந்த மாதிரி தெரியுது? யோ, கோடிக்கணக்கா பணம் தான் கட்டுக்கட்டா தெரியுது. அட கடவுளே, ஒரு நிமிஷம் நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? விக்கிரகத்தை விட்டு வேற எதையோ தூக்கிட்டு வந்துட்டேன்னு நினைச்சிட்டேன். யோ ஜக்கி, இத்தனை நாள் நம்ம முயற்சி பண்ணதுக்கு இன்னைக்கு தாயா இந்த விக்கிரகத்தை இவ்வளவு பக்கத்துல பாக்குறேன். அதனால இத பார்க்கும்போது பட்டணம் மாதிரியும், இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கில் பணம் மாதிரியும் தெரியுதியா. இன்னொரு பக்கம் சவுகார்பேட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கியா. இப்படி எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தா உன் மனசு அலப்பாஞ்சு மூளை குழம்பி போய் பைத்தியம் பிடிச்சு நான் உன்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்க வேண்டியதாயிடும். எனக்கு இப்ப 1008 வேலை இருக்கு. அதுக்கெல்லாம் இப்ப நேரமும் கிடையாது. சரி வா, பட்டணத்துக்கு போக வேண்டிய ஏற்பாடு செய்யலாம். அது சரி ஆட்டோ ராஜா, கோடிக்கணக்கில் பணத்தை கொடுக்க போற தாய இப்படி கிழிந்த அட்டை டப்பால கொண்டு வந்திருக்க. உனக்கு வேற எதுவும் பெட்டி எதுவும் கிடைக்கலையா? ஏன் கேட்க மாட்ட? இது இப்படி இருந்தாதான் நல்லது. அப்பதான் யாரும் சரியா இதை கவனிக்கவும் மாட்டாங்க, சந்தேகமும் வராது.
நீ சொல்ற மாதிரி இதுக்கு ஒரு புது டப்பாவை ஏற்பாடு பண்ணி இத அதுக்குள்ள வச்சு பூ அலங்காரம் பண்ணி ஜகஜோதியா கொண்டு வந்திருந்தா போலீஸ்காரங்க நம்மள உள்ள தள்ளி உதன்னு உதைச்சிருவாங்க. நல்லா பேசுறியா? ஓ, நீ சொல்றது கூட ஒரு பக்கம் சரிதான் ஜக்கி. இப்பெல்லாம் உன் மூளை ரொம்ப நல்லா வேலை செய்தியா, அதனால்தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போய். அப்ப சரி, நான் இன்னும் கொஞ்சம் இதை அழுக்காக்கிடுவா, அப்ப யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. சும்மா அறியா, அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாம எதுவும் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணாதான் சந்தேகம் இன்னும் அதிகமாயிரும். இப்போ இத போலீஸ்காரங்க கண்ணில் படாத அளவுக்கு பட்டணத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ பண்ணிக்கலாம். வா. சரி சரி, எடு எடு. ஏன் வாடாமல்லி, எங்க போனாலும் கடைசியில என் காலில் தானே விழுற. கொடி எவ்வளவு மேல படர்ந்தாலும் பூத்த மல்லி எல்லாம் கீழே பூமியில விழுந்துதான் ஆகணும். பூமி உருண்டியா இருக்கிறதுனால எங்க தப்பிச்சு ஓடுனாலும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு தானே ஆகணும். உன் விஷயத்தை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். இவன் கேஸ முடிச்சு வச்சிடலான்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன். அவன் திரும்ப திரும்ப கேஸ ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன் புள்ளிமானை எங்கேயா இழுத்துக்கிட்டு ஓடுற நீ? என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகலான்னு நினைக்கிறியா? நீ அவளை இழுத்துக்கிட்டு ஓடுறியா இல்ல அவ உன்னை இழுத்துக்கிட்டு ஓடுறாளா? இந்த வாடாமல்லிய நான் இழுத்துக்கிட்டு போறேன். நம்மளை ஏமாத்திட்டு ஓடுன பங்காரிய நீ இழுத்துக்கிட்டு போய் லாக்அப்ல போடு. பங்காரி ஓடிரலாம். என்ன சார், ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? நான் என்ன வேணாலும் எடுத்துப்பேன். கூப்பிட்டா வரத்துக்கு உங்களுக்கு எதுக்கே இவ்வளவு நேரம்? ஐயோ, எங்கயா காணோம்? எங்கயா? ஏ பங்காரி, அங்க பாரு. நிறுத்துங்க. அடே நிறுத்துங்க.